بسم الله الرحمن الرحيم الله نزل أحسن الحديث كتابا متشابها مثانية تقشعر منه جلود الذين يخشون ربهم ثم تلين جلودهم وقلوبهم إلى ذكر الله بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه وسلم. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் சென்ற கிழமை ஃபர்துல் கிஃபாயா என்ற தலைப்பை பார்த்தோம். அது எவ்வாறு சமூக கடமை என்ற கருத்தை சொல்கிறது என்பதனை நாங்கள் பார்த்தோம். தனி மனிதர்களாக வண்டி சமூக ரீதியாக செய்ய வேண்டிய கடமைகள், பொறுப்புகள் நிறைய காணப்படுகின்றன என்று நாங்கள் என்று சொன்னோம். ஃபர்து கிஃபாயா நிறைவேற்றப்படாத போது அது சமூகத்தின் வீழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான அடிப்படையான காரணமாக இருக்கும் என்று நாங்கள் சொன்னோம். அந்த ஃபர்து கிஃபாயா பல வகைப்படுகிறது. அதனை ஒவ்வொன்றாக எடுத்து பார்ப்பதும் கூட மிகவும் முக்கியமானது. குறிப்பாக சிறுபான்மையாக வாழக்கூடிய நாங்கள் எங்களுக்கென்று ஒரு தனியான எங்களை கவனத்தில் கொள்கின்ற அல்லது எங்கள் மீது மிகுந்த ஈடுபாடு காட்டுகின்ற அரசோ அதற்கான வழிமுறைகளோ இல்லாத சிறுபான்மையாக வாழக்கூடிய நாங்கள் இந்த ஃபர்து கிஃபாயா பகுதியை பற்றியும் அதனை நிறைவு செய்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பது பற்றியும் கண்டிப்பாக ஆராய்வது, விளங்குவது, அதனை ஒரு டிஸ்கஷனாக மாற்றுவது மிகவும் முக்கியமானது. அந்த ஃபர்து கிஃபாயாவின் ஒன்றைத்தான் இன்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஃபர்து கிஃபாயாவின் ஒரு விஷயத்தை, அதுவும் வளமை போன்று மிகவும் விரிவாக அல்ல, மிகவும் சுருக்கமாக அதில் ஒரு விஷயத்தை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அதாவது பிள்ளை வளர்ப்பு என்ற இந்த பகுதி ஒரு தாயோடும் தந்தையோடும் மட்டும் நின்று விடுவது அல்ல, அது ஒரு சமூக பொறுப்பும் கூட. அதாவது பிள்ளை குடும்பத்திலிருந்து ஆரம்பித்து தன்னுடைய உரிய வயதை எய்தும் வரையில் அந்த பிள்ளையை வளர்த்தெடுக்கின்ற பொறுப்பு ஒரு ஃபர்து கிஃபாயா அல்லது சமூக பொறுப்பு என்று நாங்கள் சொல்வோம். அது தாய் தந்தையோடு மாத்திரம், அந்த இரண்டு பேரோடு மாத்திரம் நின்று விடுகின்ற பொறுப்பு அல்ல. ஏனென்றால் அவர்களால் மட்டும், அதுவும் குறிப்பாக நாங்கள் வாழக்கூடிய காலப்பிரிவில் ஒரு பிள்ளையை பூரணமாக வளர்த்தெடுப்பது என்பது மிகவும் சாத்தியமில்லாத ஒன்று என்பது தெளிவு. சில வேளைகளில் முன்பு ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னால் சாத்தியமாக இருந்திருக்கும் ஒரு பிள்ளையின் மீது தாய் தந்தையினுடைய பாதிப்பும் தாக்கமும் ஆதிக்கமும் மிகவும் கூடுதலாக இருந்திருக்கும். சுற்றுச்சூழலின் பாதிப்பு மிக குறைவாக இருந்திருக்கும். அப்போது தாயும் தந்தையும் தான் பிள்ளையை வளர்ப்பதில் பெரிய பங்களிப்பு செய்பவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் நிலைமை இப்போது தலைகீழாக மாறி இருக்கிறது என்பதனை நாங்கள் எல்லோரும் அனுபவிக்கின்றோம். அந்த வகையில் தான் இந்த பிள்ளை வளர்ப்பு என்பது ஒரு சமூக கடமை சார்ந்தது என்ற கருத்தை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த பகுதியில் அந்த கடமையை செய்வதற்கான போதுமான ஒழுங்குகள் ஒரு கிராமத்தில் இல்லாத போது, ஒரு நகரத்தில் இல்லாத போது, ஒரு நாட்டில் இல்லாத போது அந்த முஸ்லீம் ஒவ்வொரு தனி மனிதனும் பாவத்துக்கு உட்படுகின்றான் என்பதனைத்தான் ஃபர்து கிஃபாயா என்ற அந்த கருத்து எங்களுக்கு சொல்லும். ஒரு பிள்ளையை வளர்ப்பதற்கான முழுமையான
ஒழுங்குகள், அதற்கான நிர்வாக ரீதியான ஒழுங்குகள், அதற்கான பாடத்திட்ட ரீதியான ஒழுங்குகள் இவைகள் பூரணமாக இல்லாத போது சமூக கடமையின் ஒரு பிரதானமான ஒரு பகுதியை விட்டுவிட்டவர்கள் என்ற வகையில் எல்லோருமே அந்த சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அங்கத்தவரும் இந்த பாவத்தை ஏற்பவராக மாறுகிறார் என்ற உண்மையைத்தான் நாங்கள் ஆரம்பத்தில் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த பின்னணியிலிருந்து இந்த தலைப்பை நாங்கள் ஓரளவுக்கு பழமை போன்று மிகவும் விரிவாக பார்ப்பதற்கு எங்களுக்கு நேரம் இருக்காது. எனவே நாங்கள் ஓரளவுக்கு இந்த தலைப்பை பார்ப்போம். முதலாவது, இந்த பிள்ளை வளர்ப்பு என்பதனால் நாங்கள் கருதுவது என்ன என்று நாங்கள் சொல்வோம். நாங்கள் என்ன கருதுகின்றோம் என்றால், ஒரு பிள்ளை அது பிறந்ததிலிருந்து ஏறத்தாழ ஒரு 15 வருடம் வரையில் மிகவும் கவனமாக கொண்டு வந்து விடுவது, கட்டிலம் பருவத்தின் எல்லையில் கொண்டு வந்து விடுவதனைத்தான் நாங்கள் பிள்ளை வளர்ப்பு என்ற சொற்பிரயோகத்தின் ஊடாக சொல்கின்றோம். சுயமாக இயங்குகின்ற, சுயமாக விளங்குகின்ற அந்த நிலை வரும் வரையில் ஒரு பிள்ளையை கவனமாக கொண்டு வந்து விடுவதனைத்தான் நாங்கள் உண்மையில் பிள்ளை வளர்ப்பு என்ற பிரயோகத்தினூடாக சொல்கின்றோம். அடுத்தது இன்னொரு மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், உண்மையில் மனிதன் என்பவன் யார்? உணர்வுகளும் அறிவு. உடம்பு அதற்காக ஒத்துழைக்கின்ற ஒரு சாதனமே தவிர இந்த உடம்பு அல்ல உண்மையில் மனிதன் என்று எங்களுக்கு தெரியும். அறிவும் உணர்வுகளும் தான் உண்மையில் மனிதன். எவ்வளவு தூரம் அறிவு படைத்தவனாக இருக்கிறான் என்பதும், உணர்வுகளை எவ்வளவு தூரம் கவனமாக ஒழுங்குபடுத்தி ஆளுகின்றான் என்பதும் தான் உண்மையில் மனிதன். எனவே அந்த உணர்வு ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் வாழ்வு பணிக்கு ஒரு பிள்ளையை தயார்படுத்துவதனைத்தான் நாங்கள் பிள்ளை வளர்ப்பு என்று சொல்கின்றோம். ஒரு மன வாழ்வு என்று ஒன்று இருக்கின்றது, உள வாழ்வு என்று ஒன்று இருக்கின்றது, அறிவு வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. இந்த அறிவையும் உணர்வுகளையும் வாழ்க்கையின் பணிகளை செய்வதற்காக தயார்படுத்துவதனைத்தான் நாங்கள் பிள்ளை வளர்ப்பு என்று சொல்கிறோம். வாழ்க்கையின் பணி என்று சொல்வது எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான பணிகள் இருக்கிறது. எல்லோருமே மிக பெரும்பாலும் திருமணம் முடித்து வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். எல்லோருமே மிக பெரும்பாலும் ஏதாவது ஒரு தொழிலை செய்து வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். எல்லோருமே மிக பெரும்பாலும் அடுத்த மனிதர்களோடு உறவு வைக்க வேண்டியவர்களாக இருப்பார்கள். குடும்ப உறவாக இருக்கும், இரத்த உறவாக இருக்கும், அண்டை வீட்டாரோடு சார்ந்த உறவாக இருக்கும், ஆசிரியர் மாணவர் உறவாக இருக்கும், வியாபாரி கொள்வாளவாளன் உறவாக இருக்கும், ஆட்சியாளன் ஆட்சிக்குட்படுப்பவன் உறவாக இருக்கும். இப்படி ஏதோ ஒரு உறவு வைத்தவனாகத்தான், அதாவது ஒரு சமூக பிராணியாகத்தான் ஒரு மனிதன் வாழ வேண்டியது. எனவே இந்த வாழ்வு பணிக்கு தயார்படுத்துவதைத்தான் நாங்கள் பிள்ளை வளர்ப்பு என்று சொல்கின்றோம். ஒரு பிள்ளையை இந்த வாழ்வு பணியை மிகவும் கச்சிதமாகவும் சரியாகவும் செய்வதற்கு நாங்கள் தயார்படுத்தி விட்டோமா, அதில் வெற்றி கண்டு விட்டோமா என்று சொல்வதுதான் பிள்ளை வளர்ப்பு என்பதன் பொருளாக அமைக்கின்றது. மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா ஆற்றல்களை சிதறி போட்டு இருக்கிறார். எல்லோரும் ஒரே வகையான அறிவு தரமும் ஒரே வகையான ஆற்றல்களும் கொண்டவர்கள் அல்ல. வித்தியாசமான ஆற்றல்களும் அறிவு தரமும் கொண்டவர்கள். எனவே ஒவ்வொரு பிள்ளைக்கும் என்ன வித்தியாசமான ஆற்றல் இருக்கிறது, என்ன வித்தியாசமான அறிவு தரம் இருக்கிறது என்பதனை மிகவும் சரியாக இனம் கண்டு அந்த பிள்ளையை அந்த துறையிலும் வளர்த்து மன ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் அது செய்ய வேண்டிய வாழ்வு பணிக்கு தயார்படுத்துவதனைத்தான் நாங்கள் பிள்ளை வளர்ப்பு என்று சொல்கிறோம். இப்படி பார்க்கும்போது இது எந்த அளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதில் நாங்கள் தோல்வி அடைந்தால், அதாவது ஒரு பிள்ளையை வாழ்வு பணிக்கு தயார்படுத்துவதில் நாங்கள் தோல்வி அடைந்தால் அது சமூகத்தின் அழிவாக மாறும், சமூகத்தின் பலவீனமாக மாறும், சமூகத்தின் வீழ்ச்சியாக மாறும். எதிர்காலம்தான் உண்மையில் இப்போது பாடசாலையில் இருக்கின்ற மாணவர்கள் தான், பாடசாலை என்று சொன்னால் நாங்கள் நர்சரி ஸ்கூலில் இருந்து அட்வான்ஸ் லெவல் வரை ஸ்கூலில் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளும் தான்
எதிர்காலத்தில் இந்த ஊரை ஆளக்கூடியவர்கள், இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள், இந்த வளங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள். அவர்கள்தான் வியாபாரிகளாகவும் வேறு வேறு துறைகள் சார்ந்தவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள். இவர்களை உருவாக்குவதில் நாங்கள் தோல்வி அடைந்தால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு தவறை நாங்கள் விட்டு இந்த எதிர்கால சந்ததியை அழித்து விட்டவர்களாக, எதிர்கால சந்ததி பலவீனப்பட்டு மிகவும் மோசமான நிலைக்கு உட்படக்கூடிய நிலைக்கு நாங்கள் மாற்றி விட்டவர்களாக மாறும். இது இதனுடைய முக்கியத்துவத்தை காட்டுவதற்கு நாங்கள் சொல்கின்ற ஒரு கருத்து. இரண்டாவது விஷயம், எங்கள் எல்லோருக்கும் தெரியும், நன்கு ஆளுமை வளர்ந்து விட்ட ஒருவரை, ஒரு 15 வயது 18 வயது ஆகிவிட்ட ஒருவரை மீண்டும் திருப்பி கட்டி எழுப்புவது என்பது மிகவும் சிரமமானது. சின்ன வயதில் ஒரு பிள்ளையை கட்டி எழுப்புவதுதான் மிகவும் இலகுவானது. விரும்பிய பக்கம் வளைக்கக்கூடிய வகையில் அந்த பிள்ளையின் அறிவும் மன உணர்வுகளும் கண்டிப்பாக காணப்படும். எனவே அந்த பருவத்தில் ஒருவரை வளர்த்து எடுப்பதுதான் மிகவும் இலகுவானது. வளர்ந்ததன் பிறகு அல்ல, ஓலவல் வந்ததன் பிறகு, ஏலவல் வயதுக்கு வந்ததன் பிறகு, அதாவது ஆளுமை உருவாகியதன் பிறகு மீண்டும் ஒரு முறை உடைத்து கட்டி எழுப்புவது என்பது மிகவும் சிரமமானது. எனவே இந்த பின்னணியில் தான் இந்த கருத்து பிள்ளை வளர்ப்பு என்பது இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறுகின்றது. அல்லாஹ் தஆலா பனு இஸ்ராயில் என்ற சமூகத்தை எவ்வாறு தகுதியானவராக, போராட தகுதியானவர்களாக, வாழ்வுக்கு தகுதியானவர்களாக மாற்றினார் என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற போது எதிர்கால சமூகத்தின் மீதுதான் அல்லாஹ் அதனை சாதிப்பது சாத்தியம் என்று கண்டார். இப்போது சிறு பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களை உருவாக்குவதுதான் சாத்தியமானது, வளர்ந்து விட்டவர்களை உருவாக்குவது அல்ல என்று அல்லாஹு தஆலா கண்டான் என்பதனை பனு இஸ்ராயிலின் வரலாற்றை நாங்கள் படிக்கின்ற போது விளங்கிக் கொள்கின்றோம். அதாவது பனு இஸ்ராயில் என்ற சமூகம் சினாய் பாலைவனத்தில் வைத்து எவ்வாறு வளர்க்கப்பட்டது என்பதனை சூரத்துல் பக்கராவில் நாங்கள் படிக்கின்ற போது இந்த உண்மையை புரிந்து கொள்கின்றோம். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த பின்னணியில் தான் இந்த பிள்ளை வளர்ப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக மாறுகின்றது என்று நாங்கள் சொல்றோம். இனி நாங்கள் அடுத்த பகுதிக்கு வந்தால், இப்போது நாங்கள் இதில் எவ்வாறு கவனம் செலுத்துகிறோம் என்பதனை மிகவும் இலகுவாக, லேசாக பார்ப்போம். மிகவும் தரவுகளோடு கூடிய ஒரு மிகவும் விரிவாக சொல்ல வேண்டிய ஒரு கருத்து என்றாலும் மிகவும் சுருக்கமாக நாங்கள் அதனை பார்ப்போம். இப்போது நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை, நான் நினைக்கின்றேன், என்னுடைய அபிப்பிராயப்படி, உங்களுக்கு வேறு அபிப்பிராயங்கள் இருந்தால் நீங்கள் பிறகு சொல்ல முடியும், என்னுடைய அபிப்பிராயப்படி எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் அந்த நர்சரி ஸ்கூலில் இருந்து இப்படித்தான் வளர்க்கின்றோம். முதலாவது அல் குர்ஆனை ஓதுவதற்கு பழக்குகின்றோம். வெறுமனே ஓதுவதற்கு பழக்கின்றோம். எந்த பொருளும் அந்த பிள்ளைக்கு மிக பெரும்பாலும் தெரியாது. அந்த பிள்ளை அந்த அல் குர்ஆன் மதரசாவிலிருந்து வெளியாகுகின்ற போது 9 வயதை தாண்டி இருக்கும், 10 வயதை அடைந்திருக்கும். ஆனால் அந்த பிள்ளைக்கு அந்த குர்ஆனில் இருக்கிற எந்த சூறாவுக்கும் பொருள் தெரியாமல் இருக்கும். மிக பெரும்பாலும் விதிவிலக்காக ஆங்காங்கே 1-2 இருக்க முடியும். திரும்ப மனநமிடுவதற்கு வைத்திருப்போம். ஒரு ஜுசுவை, சில நேரம் 2 ஜுசுவை, சில வேளைகளில் முழு குர்ஆனையும் மனநமிடுவதற்கு நாங்கள் அந்த பிள்ளையை செய்திருப்போம். அது ஒரு ஏறத்தாழ ஒரு கிளிப்பிள்ளை போன்று அல்லது ஒரு டேப் ரெக்கார்ட் போன்று, தட்டிவிட்டால் ஓதுகின்ற டேப் ரெக்கார்ட் போன்று ஓத மட்டும் அதற்கு தெரிந்திருக்கும். தஜ்வீத் மட்டும் தெரிந்திருக்கும், ஓத மட்டும் பழகிருக்கும். அறிவுபூர்வமாக குர்ஆனோடு அந்த பிள்ளைக்கு எந்த தொடர்பும் இருக்க மாட்டார். எந்த வகையான தொடர்பும் அறிவுபூர்வமாக அந்த பிள்ளைக்கு இருக்க மாட்டார். ஆங்கிலத்தை படிக்கின்ற ஒரு பிள்ளை அந்த 9 வயதுக்கு வரும்போது அல்லது 10 வயதுக்கு வரும்போது ஆங்கில மொழியோடு ஏதோ ஒரு அறிவு ரீதியான தொடர்பு இருக்கு. ஆனால் குர்ஆனை படிக்கின்ற ஒரு பிள்ளை அந்த 9 வயது வரும்போது அல்லது 10 வயது வரும்போது வெறுமனே ஓத மட்டும், வாசிக்க மட்டும் தெரிந்திருக்கும். சில வேளைகள் மரணமற்று, அது தவிர எந்த விதமான அறிவு தொடர்பும்
அந்த பிள்ளைக்கும் அந்த குர்ஆனுக்கும் இடையில் இருக்க மாட்டார். இது என்ன புத்தகம் என்று கூட அந்த பிள்ளைக்கு சரியாக தெரியாது. என்ன இந்த குர்ஆன் என்றால் கூட அந்த பிள்ளைக்கு எதுவும் தெரியாமல். இது எங்களுடைய ஒரு அமைப்பு. இரண்டாவது, ஓரளவான ஆன்மீக கருத்துக்கள் அந்த பிள்ளைக்கு கருத்துக்களாக ஓதலாக மட்டும் தெரிந்திருக்கும். விஷயம் என்ன என்று தெரிந்திருக்காது. மிக பெரும்பாலும் சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்திருப்போம். சாப்பிட்ட பிறகு அல்ஹம்துலில்லா சொல்லுங்கன்னு சொல்லியிருப்போம். இன்னும் கொஞ்சம் ஏதோ திக்ர்கள் அந்த பிள்ளையிட இது கேட்ப சொல்லி கொடுத்திருப்போம். அந்த பிள்ளையும் அதனையும் பாடமாக்கி சொல்லிக் கொண்டிருக்கும். தொழுவதற்கு நாங்கள் பள்ளிக்கு செல்லும் போது அந்த பிள்ளையையும் இழுத்து கொண்டு போவோம். 7 வயது பிள்ளையாக இருக்கும், 8 வயது பிள்ளையாக இருக்கும், சில நேரம் 10 வயது பிள்ளையாக இருக்கும், எடுத்துக்கொண்டு போவோம். பிள்ளை எங்களை பார்த்து அல்லது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து தொழுமே தவிர இந்த தொழுகை என்றால் என்ன என்ற கருத்தை கடைசி வரையில் விளங்க மாட்டார். கடைசி வரையில் நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்ளும். அட்வான்ஸ் லெவல் படித்தாலும் கூட அந்த பிள்ளைக்கு தொழுகையினுடைய உண்மையான பொருள் என்ன என்று தெரிந்திருக்கார். இந்த பழக்கத்தில் தொழுகின்ற ஒரு பிள்ளையாகத்தான் அது இருக்கு. வேண்டுமாக இருந்தால் கூடுதலாக போனால் சில சட்டங்களுக்காக சண்டை பிடிக்கின்ற பிள்ளையாக மட்டும் அட்வான்ஸ் லெவல் பிள்ளைகள் இருக்க முடியும். உண்மையான தொழுகை அல்லாஹ் ஏன் கடமையாக்கினான், அதற்கான காரணங்கள் என்னது, எப்படி அதனை நாங்கள் செய்ய முடியும் என்ற இந்த விஷயங்கள் எதுவும் அந்த பிள்ளையிடத்தில் இருக்க மாட்டார். அடுத்தது நாங்கள் சொன்னால் பரீட்சை மையப்படுத்திய கல்வியாகத்தான் எங்களுடைய கல்வி அமைப்பே இருக்கிறது. பரீட்சை மைய